தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ்ஐ நடுவழியில் இறக்கிவிட்டு அவரது கார் டிரைவர். வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலையே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு பரபரப்பாக மாற்றியவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் திமுகவில் மட்டும் அவர் இணைந்திருக்க கூடாது. அவர் மீது அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது எப்படியாவது ஓபிஎஸ் கரை சேருவார், அவரை வைத்து நாமும் அரசியலிலே கொஞ்சம் முன்னுக்கு வந்து விடலாம் என நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை நம்பி தர்ம யுத்தத்துக்கு பின்பு அவரை நம்பிய நபர்கள் ஏகப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனால் அத்தனை நபர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் பதவி வேண்டும், பணம் வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் திமுகவிலே இணைந்திருக்கிறார் என அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நமது ஓபிஎஸ் உடைய கார் டிரைவராக ரொம்ப வருடங்களாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர் அவர் திமுகவிலே இணைந்ததன் காரணமாக நடுவழியிலே இறக்கிவிட்டு சென்று விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிகப்பெரிய வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததை அவரது கார் ஓட்டுநர் ஏற்றுக்கொள்ளாதால் அண்ணா அறிவாலயத்திலிருந்து பாதியிலே வேலையை விட்டு வெளியேறியதாக வீடியோ வைரலிலே இது குறித்து அந்த ஓட்டுநரும் விளக்கம் அளித்திருக்கிறாராம். இது குறித்து ஓபிஎஸ் ஓட்டுநர் கூறியிருப்பதாவது: அண்ணா அறிவாலயத்தில் காரை நிறுத்திய பிறகு ஐயா ஓபிஎஸ் காரில் இருந்து பூச்செண்டை எடுக்க சொன்னார். அதே சமயம் பின்னால் பல வாகனங்கள் வந்து கொண்டிருந்ததால் விரைவாக ஓரமாக நிறுத்தி பூச்செண்டை எடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமென்றே வீடியோ எடுத்து சிலர் தவறான முறையிலே என்னை மாட்டி விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை அந்த நபர் சொல்லி இருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க இணையதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நம்ம சேனல் யூடியூப்ல நம்மளுடைய சேனல்ல போட முடியாது அந்த வீடியோக்களை. அதனால நீங்க இணையதளங்களில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் என்னமோ சொல்லுவார், ஆனால் இந்த கார் டிரைவர் மிக வேகமாக சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு வேகமாக இறங்கி சென்று விடுவார். ஆனால் திருப்பி வரக்கூடிய அந்த வீடியோக்கள் என்பது எதுவும் இருக்காது. அவர் செல்லக்கூடிய அந்த வீடியோ மட்டும்தான் இருக்கும். அதை வைத்து பார்க்கக்கூடிய அந்த சமயத்திலே நமது ஓபிஎஸ் உடைய கார் டிரைவர் ஓபிஎஸ் திமுக இணைந்ததை பிடிக்காமல் ஒருவேளை சென்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக அவருக்கு ஒரு தொகுதியும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு தொகுதியும் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதையெல்லாம் பேசி முடித்த பின்புதான் ஓபிஎஸ் திமுகவிலே ஐக்கியமாயிருப்பார். திமுகவில் இணைவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு தொகுதி, என் மகனுக்கு ஒரு தொகுதி வேண்டும் என பேசித்தான் திமுகவில் இணைந்திருப்பார். அது மட்டுமல்லாமல் முக்கிய பொறுப்புகளை பற்றியும் எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவளித்த அனைத்து நபர்களுமே மாற்று கட்சியான அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என மாற்று கட்சியை இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவின் மூலமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.